காவிரி நதிநீரை வச்சு பல வருடங்களாக கர்நாடக அரசாங்கம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெற்றியும் பெற்றுட்டு இருக்காங்க. தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வச்சு ஈஸியாக அவரை ஏமாற்றி கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டிடலாம் அப்படின்ற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க கர்நாடக அரசாங்கம். தமிழகம் மற்றும் கர்நாடகா இரு மாநிலங்களுக்கு எல்லையில் கடும் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. தமிழக அரசு பேருந்துகள் கர்நாடகா எல்லையான ஒசூரில் இறக்கி விட்டு திரும்ப வந்துடுது. அதேமாரி கர்நாடக பேருந்துகள் தமிழக எல்லையில் இறக்கி விட்டு திரும்ப அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதாவது பார்டரை யாருமே கிராஸ் பண்ணுறதில்ல. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடகா முதலமைச்சர் டிகே சிவகுமார் அவர்களை சந்திக்க போகிறாரு. அதுவும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி. இது யார் சொன்னார்னா கர்நாடகாவோட முதலமைச்சர் டிகே சிவகுமார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. என்னன்னு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என்னை நேரில் சந்திக்க ஆசைப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதே சமயம் அந்த சந்திப்பு ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும் அப்படின்ற ஒரு தகவலையும் கொடுத்துருக்காரு. இந்த சூழ்நிலை இதற்கு முன்னாடியே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதாவது நீர்வளத்துறை அமைச்சர், மத்திய இணையமைச்சர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு கேள்வி எழுப்புறாரு மத்திய அரசுக்கு. அதாவது கர்நாடக அரசாங்கம் மேகதாது அணை கட்டுறதுக்கு தமிழக அரசுக்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்களா, கோர்ட் ஆர்டர் அது மாதிரி ஏதாவது இருக்கா, இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. அதைத் தொடர்ந்து மத்திய இணையமைச்சர், நீர்வளத்துறை இணையமைச்சர் நாடாளுமன்றத்தை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கிறார். அதாவது 2018 நீதிமன்ற ஆணையின்படி கர்நாடக அரசு தமிழக அரசிடம் பார்த்திங்கன்னா அணை கட்டுவதற்கு அனுமதி பெற வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு ஆர்டருமே குறிப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு விவாதத்தை முன்வச்ச உடனே கடும் அமளி ஏற்படுது தமிழ்நாட்டில். உடனே அது கர்நாடக முதலமைச்சர், மத்திய அமைச்சர் இப்படி ஆதரவு நமக்கு தெரிவிச்சிட்டாருன்னு, கர்நாடகா மாநிலத்தில் எங்கள் மாநிலத்தில் நாங்கள் அணை கட்டுவதற்கு கீழ்மடையான தமிழக மாநிலத்தில் எதுக்கு நாங்கள் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கமும் இது ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இது ஒரு மகிழ்ச்சி தரமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறதாவா தகவல் இருக்குது. உடனடியாக இதை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மோடி அவர்களுக்கு அவசர கடிதத்தை எழுதுகிறாரு. இது தமிழக மக்களை, விவசாயிகளை வஞ்சிக்கிற செயலாகும். இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. இரு மாநில பிரச்சனையும் நீங்கள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காணணும். ஏன்னா தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் அதிகப்படியான விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. வறட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நெஞ்ச நீர்கள் வந்துட்டுருக்கு. மேகதாது அணை கட்டுனா கொஞ்ச நெஞ்ச நீரும் வரமாட்டாங்க, தடுத்து நிறுத்திடுவாங்க. ஆகையால் மோடி அவர்கள் விரைந்த நடவடிக்கை எடுக்கணும், இரு மாநில பிரச்சனை முடித்து வைக்கணும்னு சொல்லி ஒரு அவசர கடிதத்தை எழுதியிருக்காரு. இதற்கு முன்னதாக ஒரு செய்தி செய்திகள் என்னன்னு, பாமக தலைவர் என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மேகதாது அணை குறித்து பேசுவதற்கு கர்நாடகா செல்லக்கூடாது, அப்படி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை குறிப்பிட்டு பகிர்ந்திருந்தார். அதன் பிறகு தமிழக அரசாங்கம் இது மறுத்துது. அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. அதன் பிறகு அதற்கு புறம்பாக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு சென்றாலும் சாதகமாக தான் முடிச்சுட்டு வருவார், யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பேட்டி கொடுத்ததாக சொல்கிறாங்க. இப்போ அதை உறுதிப்படுத்தும் விதமாக கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டிகே சிவகுமார் அவர்களே செய்தியாளர் சந்திப்பில் ஜோசப் விஜய் அவர்கள் என்னை சந்திக்க விருப்பப்படுறாரு மேகதாது அணை பிரச்சனையை பற்றி பேச அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காரு. அதே சமயம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவருடைய சந்திப்பு நடைபெறும் அப்படின்ற மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதாவது கர்நாடகா அரசு, கர்நாடகா மாநிலத்தில் உள்ள அரசாங்கம் எப்பொழுதுமே தமிழக மக்களை பார்த்திங்கன்னா மதிச்சதவே கிடையாது. சரிங்களா? அங்கே போய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்றாலுமே உரிய மரியாதை கிடைக்குமா, கலவரம் ஏற்படுமான்னு சரியாக தெரியாது. சரிங்களா? அதாவது கர்நாடக அரசாங்கம் இந்த மேகதாது அணையை வச்சு தான் பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க, வெற்றி பெற்றுட்ருக்காங்க. கர்நாடகா பிரச்சனையை வச்சு தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசாங்கமும் வெற்றி பெற்றுட்ருக்காங்க. ஒவ்வொரு அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்து நான் வாக்குறுதி கொடுத்து இதை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி பெறுவாங்க. அதேமாரி தான் கர்நாடக அரசும் நான் மேகதாது அணை கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை சொல்லி அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இது போன்ற செயல்களில் மக்களை, விவசாயிகள் யாரும் வஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசுக்கு இந்த வீடியோ வேலை நான் கோரிக்கை வைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், டாட்டா.